ரைட் டைமா சார்? இப்போ கோல்டு வாங்கிடலாம், திரும்ப ஏறும் அப்படின்னு ஒரு கால்குலேஷனுக்குள்ளே போக முடியுமா? அப்படி போக முடியாதுங்க. அப்படி போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா, நான் ஒரு கதை சொல்கிறேன். இப்போ நமக்கு என்ன இருக்கிற பிரச்சனை இப்போது, அந்த ஹார்மஸ் நீரிணையை பிளாக் பண்ணிட்டானுங்க. இதே வேலையை இதே ஈரான் இப்போது இறந்துட்டார் பாருங்க ஒரு அதிபர். அவர் தான் 1980 இதே வேலையை செஞ்சார். 1980 இந்த ஹார்மஸ் நீரிணையை மூடிட்டாங்க. அப்போது உலகம் முழுக்க இப்போ இருக்கிறத விட மோசமான சூழ்நிலை இருந்தது. 6 மாதங்களில் தங்கத்துடைய விலை 4 மடங்கு ஏறியது. போர் வந்து ஏறக்குறைய முடிஞ்சிடும், முடிவுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது போர்னு பார்த்தீங்கன்னா, போர் வந்து ஏறக்குறைய முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஈரான் வந்து ஒட்டுமொத்தமாகவே அழிக்கப்பட்டு விட்டது. ஈரானுடைய அதிபர் அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அதிபர் வந்து இப்போ கோமாவில் இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலாக ரஷ்யாவில் இருக்கிறாரு, ஈரான்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வருது. போர்ப்படை தளபதியே நேற்று கொலை பண்ணிட்டாங்க இஸ்ரேலில். ஸோ இந்த போர் வந்து ஏறக்குறைய முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ ஈரானால் வந்து எதிர்த்து போராட முடியாது. ஆனால் ஈரான் இப்போ செய்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இந்த மிச்சம் மீதி இருக்கிற ஏவுகணைகளையும் மிச்சம் மீதி இருக்கிற ட்ரோன்ஸையும் அடிக்கிறாங்க. அந்த ஹார்மஸ் நீரிணையை வச்சு பயமுறுத்துகிறாங்க. இது 2 மட்டும்தான் நடக்குது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி முடிவுக்கு வந்து விட்டால் தங்கத்தோட விலை இறங்க செய்யணும். ஸோ அதனால தான் அது ஏற்கனவே ரொம்ப ஏறிடுச்சு அப்படின்றதுனால இப்போது ஒரு போர் வந்தால் தங்கம் ஏறணும்னு சொன்னால் 2022 ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை தொடர்ந்து நடந்து தானே இருக்குது. இன்னமும் நடந்து தானே இருக்குது. அப்போ தங்கம் ஏறினே தான் இருந்தது. ஸோ அது வந்து அந்த அந்த அதாவது என்ன நடக்குன்னா, இந்த போர் வரும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த நாட்டோட பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏதோ ஒரு நாள். அன்னைக்கு ஒரே நாளில் ஈரானில் அந்த நாட்டினுடைய பணத்தோட மதிப்பு 10 மடங்கு குறைஞ்சிது. அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு டாலருக்கு கிட்டத்தட்ட 92 ரூபா இருக்குது. நாளை காலையில் எழுந்து பார்க்குறீங்க, ஒரு டாலருக்கு 92 ரூபா கிடையாது, 920 ரூபா. அப்படின்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? அது இமேஜினே பண்ண முடியாத அளவுக்கு பண்ண முடியாது. அது இமேஜின் பண்ண முடியாதுன்றது அது அப்போல்லாம் இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய நீங்கள் வெளிநாட்டில் அனுப்பிச்சு படிக்க வைக்கிறீங்க. அந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து பணம் வந்து டாலரில் அனுப்பணும் இல்லையா? இப்போ உங்களால் வந்து ஒரு 92 ரூபா கொடுத்தா ஒரு டாலர் கிடைக்கும். உங்கள் குழந்தைக்கு அனுப்பிச்சிடுறீங்க. நாளைக்கு திடீர்னு 920 ரூபாய் போச்சுனாக்கா, அப்போது அந்த உங்கள் குழந்தையோட படிப்பு செலவு வெளிநாட்டில் 10 மடங்கு ஏறிடும்.